இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி இருவரும் ஒருவரையொருவர் காதலித்து கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இருவருக்கும் அன்பு எனப்படக்கூடிய அழகான மகள் இருக்காங்க. இந்த நிலையில 11 வருட காதல் திருமண வாழ்க்கை திடீரென இருவரும் முறித்துக் கொள்வதாக கூறப்படுவது ரசிகர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம். சினிமா பிரபலங்கள் பலர் இன்று ஆசையாக காதலிப்பதும் பின்னர் உருகி ஒருவர் மீது ஒருவர் பைத்தியமாக இருப்பதும் ஒரு கட்டத்துல போரடிச்சு போய் திடீரென இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவதும் சமீப காலமாகவே தொடர் கதையா தான் வந்துட்டு இருக்கு. சமந்தா நாக சைத்தன்யா பிரிவு, தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பிரிவு வரிசையில தற்போது ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி பிரிவு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. ஜி.வி. பிரகாஷ் மற்றும் சைந்தவி பள்ளி காலத்திலேயே நண்பர்களாக இருந்த நிலையில தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் இருவரும் எந்த அளவிற்கு காதலர்கள் என்றால், திருமணமான 2013ஆம் ஆண்டு திருமணம் முடிந்த முதல் மாதத்திலிருந்தே ஒவ்வொரு மாதமும் திருமண நாள் அன்று மண் ஆனிவர்சரி என்பதை சைந்தவி கொண்டாடுவாங்களாம். தனக்கு விதவிதமான கிஃப்ட் பொருட்களை அவர் பரிசளிப்பார் என்றும், ஒரு கட்டத்திற்கு மேல் அடுத்த மாதம் என்ன வேண்டும் என்பதை நானே லிஸ்ட் போட்டு சொல்லிவிடுவேன் என பேட்டி ஒன்றில் ஜி.வி. பிரகாஷ் கூறி தன் மீது சைந்தவி எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை வெளிக்காமிச்சிருக்காரு. இந்த நிலையில என்னதான் அவர்களுடைய பிரிவுக்கு காரணம்னு பார்த்தோம்னா, இசையமைப்பாளராக ஜி.வி. பிரகாஷ் இருந்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும், அவர் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததில் இருந்துதான் ஜி.வி. பிரகாஷ் மற்றும் சைந்தவி இடையே பிரச்சனை வெடித்ததாக கூறப்படுது. இந்த நிலையில தான் இவர்கள் இறுதியாக சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்காங்க. பல பிரதிபலிப்புகளுக்கு பிறகு சைந்தவியும் நானும் திருமணமான 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் என்று இருவரும் அறிக்கையில தெரிவித்திருக்காங்க. ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையை பாதுகாக்கும் அதே வேளையில் நமது மன அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக இந்த ஆழ்ந்த தனிப்பட்ட மாற்றத்தின் போது எங்கள் தனி உரிமையை புரிந்து கொண்டு மதிக்குமாறு ஊடகங்கள், நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் பிரிந்து வளர்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டு இது ஒருவருக்கொருவர் சிறந்த முடிவு என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த கடினமான நேரத்தில் உங்கள் புரிதலும் ஆதரவும் நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது ஜி.வி. பிரகாஷ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. ஜி.வி. பிரகாஷ் தன்னுடைய எக்ஸ்தலத்துல புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இருமனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது துரதிர்ஷ்டவசமானது. பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பதும் ஏற்புடையதல்ல. தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவிற்கு தமிழர் மாண்பு குறைந்துவிட்டதா? இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியையும் காரணங்களையும் என்னுடன் நெருங்கிய பழகிய நண்பர்கள், உறவினர்கள் நன்கறிவார்கள். அனைவரிடமும் கலந்தோசித்து பின்புதான் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம். எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதனின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள். தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என்று தெரிவித்திருக்காரு.